என் க்ளோஸ் டோனா இருந்தா ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். என்னோட எல்டர் சிஸ்டரை நான் பழகிருந்தேன், நான் பார்த்திருந்தேன், தெரியும். நான் அப்படி சொல்லி அவங்க லைக் லாஸ்ட் டாஸ்க்ல கூட இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க பிரஜனுக்காக தான் உள்ள வந்தாங்க. லைக் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. பட் இது வரைக்கும் லைக் அவங்க வந்திருக்காங்க. என்னோட ஆசை அவங்க சேவ் ஆகணும், அவங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை மிளகா திங்கிறேன். நான் நேரா சொல்லிட்டேன், நீ எனக்கு கட் பண்ணா வியானா உள்ள வரா. அதே இடத்துல உட்கார்ந்து ஒன் அண்ட் ஒன் கான்வர்சேஷன்ல வியானா கிட்ட அழுவல. அவன வந்தோனே எனக்கு கட்டி பிடிச்சு இல்லனா அதே இடத்துல நான் வெடிச்சு அவங்க என்ன கட்டி பிடிச்சு அழுவல. நான் வந்தோனே உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நான் உன்னை பத்தி நிறைய சொன்னேன்னு சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்படி பேசுறாங்க. சேர்த்து எனக்கு வெளியிருந்து பார்த்த ஆங்கிள் சேர்த்து எனக்கு தெரியுதுன்னா சொல்லுப்பா நீ. வந்தப்போ வியானா உள்ள வந்தப்போ கட்டி பிடிச்சு I miss you so much நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு as a person how I know as a person how will you like behave ஒரு இடத்துல இருக்கும்போது நீ எப்படி இருப்ப, உன்னோட பிஹேவியரே வேற மாதிரி இருக்கு. வியானா வந்தப்போ கட்டி பிடிச்சிட்டு இப்போ போய் என்ன சொன்னாங்க, நான் மேல கான்டாக்டே வச்சுக்க கூடாது, வந்தப்ப கட்டி பிடிச்சு ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன், பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நீ இருந்தனா அப்படி பேசிருப்பேன். நான் இன்னைக்கு வெளியில இருந்துட்டு நான் உங்களை கான்டாக்டே வச்சுக்க கூடாது. எதுக்கு வச்சிட்டு போட்டோம். ஓ நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெச்ச கான்வர்சேஷன் நான் வந்த உடனே கட்டி பிடிச்சு அழுதாங்க என்ன. அதுக்கு முன்னாடி இவள்ட்ட என்ன பத்தி என்னன்னு சொல்லிருக்காங்க. நல்ல क्वेश्चन பண்ண. அந்த क्वेश्चनல தான் எனக்கு பச்சை மிளகா என் மூஞ்சில துப்பிக்கணும் போல இருந்துச்சு. எனக்கு புரியுது. அவ கேட்ட கேள்விதான் உனக்கு ஆன்சர்ஸ் வந்ததா? ஆஃப் கோர்ஸ் ஏ முன்ன அது என்னடி அது என்ன வார்த்தை காலி கிராடி அவ எனக்கு வேண்டாம் நான் வச்சுப்பா இல்லனா காலி பண்ணிடுவேன். ஆஹா எனக்கு வேணும்னா அவங்கள நான் வந்து இது பாஸ்மா நான் வேணும்னா அவங்கள நான் வச்சுப்பேன். இந்த சென்ஸ் குட் ஜோன்ல அவங்களே காலி பண்ணணும், அவங்களையே நான் காலி பண்ணணும்னு நினைச்சா காலி பண்ணிடுவேன். என் பக்கத்துல இவ உட்கார்ந்து இருந்தா வேற யாரு முன்னாடி இவ அங்க ஒன் அண்ட் ஒன் கான்வர்சேஷன் போது நான் இருக்கேன், அரோரா இருக்கா, பேசிக்கிட்டு இருக்கோம், வினோத் இருக்காரு. கட் பண்ணா கொஞ்ச நேரம் எங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் வந்தேன். என்ன அப்படின்னு ஒண்ணும் இல்ல, நான் என்ன சொல்றாங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க கெமி என்ன சொல்றாங்க என்கிட்ட ஒண்ணும் இல்லையா கெமி என்ன சொல்றாங்க, நான் நாமினேட் பண்ணி எலிமினேட் ஆனவதானே நீனு அப்படின்றாங்க. அந்த ஆமா அப்ப எதுக்கு இவ்வளவு அழுவணும், இவ்வளவு தெளிவா இப்ப அந்த வார்த்தை திருப்பி நான் அவங்க மூஞ்ச பாத்து கேட்டிருந்தேன்னா என்னால சில விஷயம் சொல்ல முடியல. வாயில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க டீம் என்ன பேசக்கூடாதுன்னு. நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, she won't even keep her face in somewhere. நீ வேணா உன் குழந்தைங்களே வச்சு விளையாடுறாங்க, அவங்க குழந்தைங்களை வச்சு விளையாடுற கேம். குழந்தைன்ற உனக்கு வீட்டுல குழந்தை இருக்கு, உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தை இருக்குல்ல. எனக்கு என் தங்கச்சி இருக்கா வீட்டுல. when I came inside என் தங்கச்சி காலேஜ்ல சேர்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் எல்லாத்தையுமே. when I entering out of this show எனக்கு திருப்பி ஞாபகம் வருது. உனக்கு புரியுதா? உங்களுக்கு மட்டும் குழந்தை, உங்களுக்கு ஹஸ்பண்ட், நான் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகேயா, நாட் ஜஸ்ட் குழந்தை, நாட் ஜஸ்ட் அம்மா ரெஸ்பான்சிபிலிட்டி. மதர்ஹுட் இருக்குனா அவங்களுக்கு அந்த அறிவு இல்ல. உங்களுக்கு மதர்ஹுட் இருக்கு, எனக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சீப்பான ஒரு ப்ளே பண்ண மாட்டோம் இல்ல. நான் கூட சொல்லிக்கலாம், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு இது இருக்கு அதுக்கு நான் சொல்லி காட்டி நான் ஏதாச்சும் ஒரு ஓட்டு வாங்கியிருப்பேன்ல. எனக்கு முடியாது. எனக்கு எவ்வளவு பேக்கேஜ் இருக்கு என் லைஃப்ல. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நீ உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓட்டு வாங்குவியா? You're playing with your baby, you're playing with your husband. நீ சொல்ற you're playing with everyone. Isn't எனக்கும் இப்ப எனக்கு என்னன்னா, நீ என்கிட்ட நல்லா பேசியிருக்கேன். அந்த டைம்ல என்னை பத்தி இவள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கேன். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், இங்க வா ஏன் அப்படி சொல்லி பாத்ரூம் கூட்டு போய் என்கிட்ட பேசுற மைக் இல்லாம. அப்ப நான் சொன்ன விஷயம் மட்டும் சொல்லியிருந்தேன்னா 3 பேரோட லைஃப் நாரி இருக்கும். ஆனா ஒருத்தவங்க பேர தப்பே கிடையாது. உனக்கு புரியுதா? புரியுது. தட் டைம் நான் சொல்லியிருந்தேன்னா 2 பேரோட விஷயம் வந்து I couldn't able to tell such things. பட் என்னோட மெச்சூரிட்டி லெவலுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் நின்று பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு போனேன். எனக்கு இது எப்படி கோப்ப பண்ணி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் தெரியல. அந்த இது வந்து ராஜாராணி டாஸ்க். ராஜாராணில நெக்லஸ் சொல்லி விட்டுட்டு போறேன். அப்ப கூட நீ திருப்பி என்கிட்ட தான் உட்காந்து அழுது புலம்புன. அப்ப கூட நான் உனக்காக கேட்டேன். நான் ஒரே ஒரு வாரம் விக்ரம் இருந்தாரு, விக்ரம நான் இது பண்ணல. அந்த வீக்ல நான் உங்க டீம்ல இருந்தேன்னு சொல்லிட்டு ரம்யா, சாண்ட்ரா, வேற யாரு இருந்தாங்க? ரம்யா எப்படி அந்த நம்ம இந்த டாஸ்க்ல
ராஜாராணி டாஸ்க் ராஜாராணி நெக்லஸ் நெக்லஸ் டாஸ்க்ல அந்த ஒரு வீக்ல தான் அவங்க கிட்ட நான் உட்காந்து புலம்பல. பாரு, கம்ருதன், சாண்ட்ரா, எஃப்ஜே, வினோத். எஃப்ஜே வந்து உட்கார்ல, வினோத் நான் உட்கார்ந்தாரு. 5 பேர்கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருந்தேன். நான் சாண்ட்ரா கிட்ட மட்டும் உட்காந்து புலம்பல. உனக்கு புரியுதா? And that too I came and told Vikram face, அண்ணா நான் உன்னை பத்தி பின்னாடி பேசினேன், உனக்கு கழுவி நான் ஊத்துனேன் அப்படின்னு நான் சொன்னேன். That is the only week I spoke about Vikram. அம்மா வந்து சொல்லிட்டு போறாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ கேர்ஃபுல்